நான் லிபரல் லாக்னா அந்த மாதிரி இருக்காது. ஒன்லி இந்த பிஎன் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டத்தில் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இதுவும் நடந்திருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, இதுதான் எனக்கு தெரிஞ்சு. சார், இங்கே சிக்னல்கள் இல்லை, ஒரு தொலைபேசி மூலமா தான் ஒரு சொல்லுவாங்க. ஒரு தடவை சிக்னல் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மையாது. ஃபோன் ரெகுலராக டெடிகேட்டட் ஃபோன் இருக்குது, ஒவ்வொரு எஸ்எம்முக்கும் ஜிகே கூட கம்யூனிகேட் பண்ணுறது. அதுபடி தான் பண்ணியிருக்காங்க. சார், ட்ரெயின் எந்த வேகத்தில் வந்து வேனை இடிச்சது சார்? ஏன்னா வேன் வந்து ரொம்ப மோசமாக செதஞ்சிருக்கு. ஐ திங்க் 95 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கு. இந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? ரயில்வே தண்டவாளங்களுக்கும் மின்கம்பம் மின்சாரம் ஒன்லி ஓஹெச் தான் மெயினாக பாதிச்சிருக்குது. அது கரெக்ட் பண்ணிட்டோம். இது எத்தனை மணி நேரம் ஆகும்? ஆல்ரெடி ஆயிடுச்சு, ரெக்டிஃபை ஆயிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அடுத்து இப்போ விசாரணை பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க? ப்ராப்பராக டிஆர் என்கொயரி, பிளட் சாம்பிள்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு என்னென்ன ப்ரொசீஜரோ அது கொடுக்கும். எத்தனை ட்ரெயின்ஸ் கேன்சல்? எதுவுமே கேன்சல் ஆகல, ரெகுலேட் ஆகிருக்குது. 5 ட்ரெயின் ரெகுலேட் ஆகிருக்குது. இப்போ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு சார் இந்த லைனில் நமக்கு எத்தனை ட்ரெயின் ஏதாவது பாதிப்புகள், ரயில்வே பாதிப்பு? அதான் 5 ட்ரெயின் ரெகுலேட் பண்ணியிருக்கிறோம். 5 ட்ரெயின் ரெகுலேட் பண்ணி வெயிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவோம். கேட் கீப்பர் வந்து சரியான முறையில் மூடி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்களா சார்? அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்படிதான் 7,000 வாங்கிட்டு மூடி இருக்கிறாரு. பப்ளிக் ப்ரெஷர்னால அவர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்றாரு. அது சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால தான் ஆக்சுவலா ஒன்ஸ் அந்த நம்பர் வாங்கியாச்சுன்னா அவர் ஓப்பன் பண்ணவே கூடாது. அவர் மேல இருக்குல்ல? கண்டிப்பா. இப்ப நம்ம துறை ரீதியான என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கணும்? அதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இமீடியட்டா. சார், இது முழுக்க அலட்சியம் தான் காரணம்ன்றீங்களா? 2 சைடும் இருக்குது. பப்ளிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும், இவரும் திறந்திருக்க கூடாது. ரெண்டையுமே அவரோட தப்பு தானே சார்? அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லி. டிரைவர் மட்டும் தான் மூடி இருந்துச்சுன்னு சொல்றாரு சார். மத்த எல்லாருமே வந்து கேட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து அந்த டிரைவரே இப்போ வந்து ஒரு வீடியோ வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுல ஓப்பனா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதுல எது உண்மை தன்மைன்னு நீங்க விசாரிச்சிருக்கீங்க? இல்ல, அது இனிமே 2 வாட்டி என்கொயரி பண்ண. அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரயில்வே கொடுக்க இப்போ ஜிகேட்ட நான் பேசினால தான் சொல்றேன். நான் இப்பதான் பேசினேன். இல்ல சார், நீங்க ஒரு கேட் கீப்பர் போதுமா? ஒரு இடத்துல ஒரு கேட் கீப்பர் போதுமா சார்? ஒரு கேட்டுக்கு ஒரு கேட் கீப்பர் இல்ல சார், ஒரு தரப்புடைய விசாரணை மட்டும் வச்சு ரயில்வே அதனாலதான் டீடைல் என்கொயரி பண்ணி அவசரமா இல்ல. நீ கேட்டனால நான் சொல்றேன். நான் அவசரமா உண்மையே சொல்லல. டீடைல் ப்ராப்பர் ப்ரொசீஜர் படி என்கொயரி நடத்தி ஆக்ஷன் எடுப்போம். இல்ல சார், இப்ப சதன் ரயில்வே இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஒரு தரப்பட மட்டும் விசாரிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுதான் டீடைல் என்கொயரி பண்ணிட்டு தான் அது என்ன 2 வாரமே விசாரிக்கணும். டிரைவரை விசாரிச்சீங்களா? டிரைவர் நான் பார்க்கல. இப்பதான் ஜிகே நான் பேசிருக்கிறேன். ஒரு சார்பான விசாரணை இல்லையா அது? ஜிகே ஃபர்ஸ்ட் அவர் தான் மெயினா கேட்டுக்கு. அவரோட தப்பை எப்படி அவர் ஒத்துக்குறாரு சார்? இல்ல, அவர் ஒத்துக்கிறாரு. அவர் தப்பு தான் ஒத்துக்கிறாரு. இல்ல, அது நீங்க அது என்ன மாதிரி இழப்பீடு கொடுத்துருக்கு சார் ரயில்வே? என்ன மாதிரி இழப்பீடு கொடுத்துருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க திருப்பி கேக்குறீங்க. சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. ஓகே, தேங்க்யூ.